வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்க போர் விமானங்கள், ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிற விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தளத்திலிருந்து கத்தாருக்கு நகர்த்துகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமெரிக்காவால் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் அல்-தஃப்ரா விமான தளத்திலிருந்து விமான தாக்குதல்களை நடத்துவதற்கான கட்டுப்பாடுகள் காரணமாகவே அமெரிக்கா தனது விமான இயக்கங்களை மாற்றியமைக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏமன் மற்றும் ஈராக்கில் தாக்குதல்களை நடத்த அபுதாபியில் உள்ள அல்-தஃப்ரா விமான தளத்தில் உள்ள அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இனி பயன்படுத்தக்கூடாது என ஐக்கிய அரபு அமீரகம் பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு அறிவித்தது. இதே போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்காத கத்தாரில் உள்ள அல் உடீட் விமான தளத்திற்கு கூடுதல் விமானங்களை அனுப்ப அமெரிக்க தளபதிகள் முடிவு செய்தார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை வாஷிங்டனுக்கும் சில மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் பதட்டங்களை எடுத்து காட்டுகிறது. மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க படைகள் தங்கள் தளங்களிலிருந்து விமானங்களை இயக்க நீண்ட காலமாக அனுமதித்துள்ளன. ஆனால் காசாவில் போர் அதன் 8வது மாதத்தில் தொடங்கும் போது ஒரு பிராந்திய மோதலுக்கு இழுக்கப்படுவதில் சில நாடுகள் எச்சரிக்கையாக உள்ளன. மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள சில நாடுகளில் ஏராளமான தளங்களை அணுகலை அமெரிக்கா வைத்திருக்கிறது. ஈராக், சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு சமீப மாதங்களில் அப்படியான பல தளங்களை தான் பயன்படுத்தியது. அத்துடன் அமெரிக்க விமானங்கள் செங்கடல் மற்றும் ஜோர்டான் உட்பட பிற நாடுகளின் வான்வெளியில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்துள்ளது. ஆனால் பிராந்திய பதட்டம் அதிகரித்துள்ளதால் ஐக்கிய அரபு அமீரகம் உஷாராகியுள்ளது. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு பகிரங்கமாக உதவி செய்தால் மத்திய கிழக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களால் ஐக்கிய அரபு அமீரகம் குறிவிக்கப்படலாம் என்ற பதற்றம் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக அது கருதுகிறது. கடந்த காலத்தில் ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்குள் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்டு சென்று ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தினால் ஹவுதி தாக்குதல்கள் மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்ல காரணம் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையிடம் கூறினார். அவரது கூற்றின்படி கடந்த காலத்தில் ஏமனில் இருந்து ஹவுதிகள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்குள் தாக்குதல் நடத்திய போது அந்த இரு நாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்தது அமெரிக்கா. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை பொருத்தி இயக்கியது. அது தவிர அந்த இரு நாடுகளையும் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஏமனில் இருந்து ஹவுதிகள் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்திய போது ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாக்க அமெரிக்கா காலதாமதமாகவே நடவடிக்கை எடுத்தது என ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் புகார் செய்தனர். அதனால் மீண்டும் ஏமனில் இருந்து ஹவுதிகள் ஐக்கிய அரபு அமீரகம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை கொடுக்க அமீரகம் விரும்பவில்லை என்று அந்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். கத்தாரில் உள்ள அல் உடீட் விமான தளத்திலிருந்து ஈராக் மற்றும் ஏமனில் தாக்குதல் நடத்துவதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஏனெனில் கத்தார் மீது அரபு நாடுகளின் கூட்டணி நடவடிக்கை எடுத்த போது கத்தாருக்கு கை கொடுத்தது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் கத்தார் மீது தடை விதித்தன அரபு நாடுகள். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உட்பட சில அரபு நாடுகளின் வான் பகுதியை கத்தார் விமானங்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது. அதனால் அமெரிக்க இராணுவ தளம் தமது நாட்டிலிருந்து இயங்குவதை கத்தார் எப்போதும் விரும்புகிறது. கத்தாருக்கு ஈரானுடன் உள்ள உறவையும் மீறி ஈரானிய இராணுவ தளபதி ஹசீம் சுலைமானி மீது தாக்குதல் நடத்த ஆளற்ற விமானம் கத்தாரில் உள்ள அல் உடீட் விமான தளத்திலிருந்து தான் புறப்பட்டு சென்றது. கூடுதல் ஜெட் போர் விமானங்கள், உளவு விமானங்கள் மற்றும் ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்களை அல் உடீட் விமான தளத்திற்கு கொண்டு வருவதற்கு சமீப கால நாட்களில் கத்தாரிகளுடன் அமெரிக்கா ஏற்பாடு செய்ததாக இந்த விவரங்களை நன்கு அறிந்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கு செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலில் உள்ள விமானங்களை பயன்படுத்தலாம். அதில் சிக்கல் கிடையாது. ஆனால் ஏமன் தாக்குதல்களுக்கு அமெரிக்க ஆளற்ற விமானங்கள் குறிப்பாக முக்கியமானவை. அவை அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலில் வைத்து இயக்கப்படுவதில்லை. ஏமனில் அமெரிக்க விமான தாக்குதல்கள் செங்கடலில் கப்பல்களை குறிவைக்கும் ஹவுதிகளை நிறுத்தவில்லை. அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குனர் ஆவ்ரில் ஹைன்ஸ் செனட் ஆயுத சேவைகள் குழுவிடம் சூழ்நிலை விளக்கம் கொடுத்த போது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம் நடத்தும் தாக்குதல்கள் முடிவுக்கு வராது என்று தெரிவித்தார். மே மாதம் 1ஆம் தேதி அமெரிக்க காங்கிரஸின் ஆராய்ச்சி சேவை அறிக்கையின்படி ஏமனில் ஹவுதிகள் கிட்டத்தட்ட 100 தாக்குதல்களை வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தியுள்ளனர். அந்த தாக்குதல்கள் தொடரும் என்றே அமெரிக்கா கணிப்பிட்டுள்ளது. அல் உடீட் விமான தளம் அமெரிக்க இராணுவ விமானங்களுக்கான மிகப்பெரிய மையங்களில் ஒன்று. அதேபோல் அமெரிக்க விமானப்படையின் பிராந்திய கட்டளை மையமும் அந்த தளத்தில் தான் உள்ளது.
ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறிய போது அல்-உடீட் விமான தளம் முக்கியமானதாக இருந்தது. அமெரிக்கர்களையும் ஆப்கானிஸ்தானியர்களையும் வெளியேற்றுவதற்கு சரக்கு விமானங்களில் பறத்தல்கள் பல அங்கிருந்துதான் நடந்தன. மறுபக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த பல தசாப்தங்களாக பென்டகனின் நெருங்கிய பங்காளியாக இருந்து வருகிறது. அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளது. அதனால் இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே முறுகல் எதையும் ஏற்படுத்தாது என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க விமான நடவடிக்கைகளை கத்தாருக்கு மாற்றுவதுடன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டியில் இருந்து தாக்குதல்களை நடத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர்.